இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆரோக்கிய இணையனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நம் அனைவருக்கும் சிறப்பாக தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள். ஜான் டி பிரிட்டோ என்று சொல்கின்றோம், அருளானந்தர் என்று சொல்கின்றோம். அவருடைய மறைசாட்சியத்தை திருச்சபை இன்று நினைவு கூறுகின்றது. நம் மண்ணிலும் இப்படிப்பட்ட ஒரு புனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி கொள்வதோடு நின்றுவிடாமல் அவர் விட்டு சென்ற படிப்பினைகளை நாம் வாழ்வாக்க முற்பட வேண்டும். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவளும் ஏதோ நம்முடைய வாழ்வு இந்த மண்ணுலகிலே முடிந்து போய்விடுகிறது, இதற்கு அடுத்தாற்போல வாழ்வு இல்லை என்ற நினைப்பில் வாழ வேண்டாம். நமக்கென்று ஒரு நிலை வாழ்வு உண்டு. அந்த நிலை வாழ்விலே நிறைய பேர் பங்கெடுத்திருக்கிறார்கள். அப்படி பங்கெடுத்த புனிதர்களுள் ஒருவர் புனித அருளானந்தர். மரப நாட்டின் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரில் பிறக்கின்றார். பக்தியான குடும்பத்தில் வளர்கின்றார். இவருக்கு 11 வயது ஆகின்ற பொழுது உடல் சுகமில்லாமல் இருக்கிறார். அவருடைய தாய் வேண்டுதல் வைக்கின்றார், புனித சவேரியாரிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார். என்னுடைய பிள்ளை சுகம் பெற்றால் நேர்ச்சையாக இயேசு சபை குருக்கள் அணிகின்ற அந்த உடையை 1 வருடத்திற்கு நான் என்னுடைய பிள்ளையை அணியச் செய்கிறேன் என்று சொல்லி புனித சவேரியாரிடத்தில் வேண்டுதல் வைக்கின்றார். சுகம் பெற்றுக்கொள்கின்றார். வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். 1 வருடம் அந்த உடையை அருளானந்தர் அணிகிறார் சிறு வயதிலேயே. அதற்கு அடுத்தாற்போல அவருக்கும் இந்த பிடிப்பு ஏற்படுகிறது. என்ன பிடிப்பு என்றால், புனித சவேரியாரை போல நானும் மறை போதகராக நற்செய்தியை அறிவிக்க செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஏற்படுகிறது. அந்த ஆவலில் அவர் இந்திய நாட்டிற்கு வருகிறார். தன்னுடைய ஜான் என்ற பெயரை அருளானந்தர் என்று மாற்றிக்கொண்டு தவ உடைகள் எல்லாம் அணிந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அவர் பணி செய்கின்றார். அந்த மரப நாட்டில் அவர் பணி செய்கின்ற பொழுது நிறைய துன்பங்களை அவர் மேற்கொள்கிறார். திருமுழுக்கு கொடுக்கிறார், ஏழை மக்களோடு இருக்கிறார், சுகம் கொடுக்கிறார் என்று இவ்வாறாக பணி செய்கின்ற பொழுது அந்த பகுதியில் உள்ள சேதுபதியினுடைய அமைச்சரவையில் இருந்த குமாரப்பிள்ளை என்பவருக்கு பிடிக்காமல் போகின்றது. இவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றான். எனவே இவரை கொலை செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்கின்ற பொழுது சேதுபதியிடமிருந்து அழைப்பு வருகின்ற பொழுது இவரை விடுதலை செய்து அனுப்பிவிடுகிறார். பிறகு அருளானந்தரும் தன்னுடைய சொந்த தாய்நாட்டிற்கு திரும்புகிறார். அங்கு திரும்பி அந்த தாய்நாட்டிலே இருந்து விடாமல் மீண்டும் பணி செய்வதற்காக அதே பகுதிக்கு வருகிறார். வந்து இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி அவர் அறிவிக்கின்றார். அப்படி மனமாறிய ஒருவன்தான் தடியத்தேவன். அந்த தடியத்தேவன் மனம் மாறி தொழுநோயால் இருக்கிறார், சுகம் கொடுக்கின்றார். நானும் கிறிஸ்தவராக வேண்டும் என்று ஆவல் கொள்கின்றான். ஆனால் ஒரு தடை. அந்த தடியத்தேவருக்கு 5 மனைவிகள் இருக்கின்றன. அவர் சொல்கின்றார், நீர் கிறிஸ்தவனாக வேண்டும் என்றால் ஒரு மனைவியோடு தான் இருக்க வேண்டும் சொல்கிற பொழுது அவன் ஒத்துக்கொள்கின்றான். தடியத்தேவனும் அவனுடைய மனைவியும் திருமுழுக்கு பெறுகிறார்கள். ஆனால் அனுப்பிவிட்ட அந்த 4 மனைவிகளுள் ஒருவர் கடலாயி. அந்த கடலாயி சேதுபதிக்கு சொந்தம். மாமன் முறை வரும். முறையிடுகின்ற பொழுது இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி ஓரியூரிலே இன்று பிப்ரவரி 4 1693ஆம் ஆண்டு அருளானந்தர் தலை வெட்டப்பட்டு அங்கே மறைசாட்சியாக மரிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தான் தேர்ந்து கொண்ட வாழ்வில் தன்னுடைய விசுவாசத்திற்கு அந்த அருளானந்தர் சான்று பகர்ந்து சென்று விட்டார். கடவுள் அவருக்கென்று ஒரு வாழ்வை கொடுத்தார். அந்த வாழ்விலே தன்னால் எவ்வளவுக்கு தன்னை அழைத்த கடவுளுக்கு சாட்சியம் பகர முடியுமோ அந்த அளவுக்கு அவர் சாட்சியம் பகர்ந்தார். பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர், வசதி வாய்ப்பில் வாழ்ந்தவர். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்வால் என்ன செய்ய முடியுமோ என்று சொல்லி அதை செய்து முடித்து அந்த விண்ணக ஆட்சியில் அவர் பங்கு கொண்டுள்ளார். அவருடைய பிள்ளைகள், பக்தர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் நம்முடைய விசுவாச வாழ்வு எப்படி இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்வை வாழ்கின்றோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவானை எடுத்துக்கொள்ளலாம்.
அவர் ஏரோதுவையும் அவன் வைத்திருந்த ஏரோதியாளை பொருட்டு தவறு என்று சொல்லி சுட்டி காட்டினான். அந்த ஏரோதியாளுடைய சூழ்ச்சியால் தான் திருமுழுக்கு யோவானும் தலைவெட்டப்பட்டு இறந்தார். புனித அருளானந்தரும் இந்த கடலாயி என்ற அந்த பெண்ணினுடைய சூழ்ச்சியினால் தலைவெட்டப்பட்ட அளவுக்கு அவர் செல்கின்றார். ஆனால் தான் கண்ட நேசித்த இயேசுவை எந்த நேரத்திலும் அவர் மறுதலிக்கவில்லை. அது திருமுழுக்கு யோவானாக இருக்கலாம் அல்லது அருளானந்தராக இருக்கலாம். மறுதலிக்கவில்லை. என்னுடைய இயேசு என்று சொல்லி தன்னுடைய விசுவாச வாழ்வில் அவர் சான்று பகர்கின்றார். நாமும் கிறிஸ்தவர்கள் நம்முடைய விசுவாச வாழ்வில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு காரியம் செய்யலாம், ஆன்மீக காரியம். என்னவென்றால், இவர்களெல்லாம் விசுவாசத்திற்காக தங்களுடைய உயிரையே கொடுத்தார்கள். புனிதர்கள், மறைசாட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த விசுவாசத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன் வந்தார்கள். இப்போ நான் உங்களை உயிரை கொடுக்குறேன்னு சொல்லணுமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சுங்க. ஆனால் அதை விட திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது திருப்பலியில் சொல்லப்படுகின்ற ஜெபங்களை நாம் வாய்விட்டு சொல்லலாம். அதுவே ஒரு விசுவாச அறிக்கை தான். ஏதோ திருப்பலியில் சாமியார் பூச வைக்கிறாரு, பாடகர் குழுவினர் பாடிட்டு போகிறாங்க, அவங்க மைக்கில் ஜெபம் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் திருப்பலிக்கு நாம் வருகின்ற பொழுது அந்த ஜெபங்களை நாம் வாய்விட்டு சொல்லலாம். ஏதோ சாமியாருக்கும் கொயருக்கும் மட்டும்தான் பூசை நடக்குது அப்படின்னு இருந்து விடாமல் நாமும் திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். பார்வையாளர்களாக அல்லாமல் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது நாம் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இன்று இந்த திருவிழாவை அருளானந்தர் நினைவு கூற இங்கு நாம் வந்திருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் விசுவாசத்திற்கு அப்படி ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். நாமும் ஒவ்வொரு திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது பார்வையாளர்களாக அல்லாமல் பங்கேற்பாளர்களாக முழு ஜெபத்தையும் நாம் சொல்லி முழு ஈடுபாட்டோடு நாம் பங்கெடுப்போம். ஏனென்றால் இந்த திருப்பலி அவ்வளவு வல்லமை மிகுந்தது, அவ்வளவு புதுமைகள் நடக்கக்கூடிய இடம் இந்த திருப்பலி. நாம் ஏனோ தானவென்று வந்தோம், முடிந்தோம், சென்றோம் என்று இல்லாமல் இந்த திருப்பலி மிக முக்கியமான உயர்ந்த உன்னதமான ஜெபமாக இருக்கின்ற காரணத்தினாலே நாமும் முழு மனதோடு பங்கேற்போம். பெற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கு உரிய வாழ்வோம். ஆமென்.